கண்டிப்பாக உண்டு. இவங்க தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள புகழ்ந்து பேச ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பலரசம், இளநீர் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் முக்கியமான பகுதி முதல் 5 டிகிரி முதல் 5 டிகிரி பெண் அம்சமாகவும், மீதி இருக்கிறது எல்லாமே ஆண் அம்சமாகவும் இருக்கும். அதனால் அந்த டிகிரி வச்சு நம்ம ரோஹிணி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அம்சத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். வணங்க வேண்டிய திருக்கோயில்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளோட வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பும். அது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இவங்களே பார்த்தீங்கன்னா இறக்க குணம், சுபாவம் எல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு பாதிப்புன்னு வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த புதன் சம்மந்தப்பட்டதான் நான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் சொல்லுவது புதன் இதனோட ரோஹிணிக்கு புதன் சந்திரன் சேர்றதான். புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அது ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றாலும் அந்த கிரக தாரகத்துவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். அது புதன் சம்மந்தம்னா ரொம்ப தாய்மாமன் வழியில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், ஒரு மூளைப்பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி உங்களோட தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள் நல்லா சிறப்பாக இருக்குமா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதியே புதனாக வரதுனால தகவல் தொடர்பு சாதனங்கள், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, கேமரா, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஜெராக்ஸு, ஸ்டேஷனரி, அக்கௌண்டன்சி, டீச்சரு, மார்க்கெட்டிங், டப்பிங் கொடுக்குறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கொடுக்குறது, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் போன்ற தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அத்துடன் சேர்த்து நீர் சம்மந்தப்பட்ட துறைகள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி பச்சை காய்கறிகள் சார்ந்த துறைகள் எதை செஞ்சாலும் சிறக்கும். அதுமாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டதில் சனியை பொறுத்து, சனி எங்கே நிற்கிறார் அப்படின்ற விதத்தை பொறுத்து அந்த தொழிலையும் நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா விரல்களை காட்டி பேசக்கூடிய நபர்களாக இருக்கும். வாய் ஜாலங்கள் மூலமாக, வாய் ஜாலங்கள்னு சொல்லுவோம், வாய் அசைவு வச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விரல்களை காட்டி பேசக்கூடியது, கண்களை காட்டி பேசுறது, புருவத்தை காட்டி பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தகவல்களை பரிமாற்றம் செய்யக்கூடியது வித்தை நல்லாயிருக்கும். என்னன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ராயல்ட்டி பேட்டர்ன் மட்டும் வாங்கக்கூடாது, வாங்கினா சிறப்பு கிடையாது. அதுமாரி முக்கியமான தெய்வம் வழிபாடு அப்படின்னா காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் திருப்பதி போகிறாங்க அப்படின்னா முதல்ல யாரை வழிபாடு பண்ணால் அங்கே பத்மாவதி தாயாரை வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே ஏழுமலையை பார்க்கணும். இது ஒரு மரபு. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு. திருவெண்காடு ஒரு முறை சென்று வருவது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதுமாதிரி திருநங்கைகளுக்கு உதவி செய்வதும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். என்ன